ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூடாக சில்லுன்னு குடிக்கிற மாதிரி ஒரு ட்ரிங்க், கேரட் வச்சு கேரட் கீர் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. இதுக்கு வந்து துருவி வச்ச கேரட் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நெய் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 ஏலக்காய் தட்டி வச்சது, தேவையான அளவு சர்க்கரை, அப்புறம் ஒரு 300 ml பால். இப்போது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. பால் வந்து நல்லா காய்ச்சிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு பால் ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம். இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் நம்ம விட்டுக்கலாம். நான் எடுத்து வச்சது 2 ஸ்பூன் தான். அதில் வந்து 2 ஸ்பூன் நெய் அப்படியே விட்டுக்கலாம். மொத்தமாகவே 2 ஸ்பூன் நெய் மொத்தமாக விட்டு நல்லா காயட்டும். நெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சோம் இல்லையா, அந்த கேரட்டை வந்து அதில் போட்டுக்கலாம். கேரட் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டுருங்க. இந்த பக்கம் பால் நல்லா சுண்டணும். நம்ம 1 டம்ளர் வச்சோம் இல்லையா, அந்த பால் வந்து கொஞ்சம் 3/4 டம்ளர் வர அளவுக்கு நல்லா சுண்டணும். இப்போ இந்த கேரட்டை வந்து நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க. வதக்கி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போயிடும். உங்களுக்கு கேரட் ஸ்மெல் வந்து வராது. இந்த ஸ்டேஜில் நம்ம கேரட் வந்து ஒரு 10 to 8 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதுலேயே வந்து தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். கேரட்டில் சர்க்கரை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ப்ளஸ் அந்த அரோமாவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி கேரட்டில் சேர்த்துக்கோங்க, பாலில் சேர்க்காதீங்க. இப்போ இந்த சர்க்கரை போட்டு அது ஒரு பக்கம் கேரமலைஸ் ஆகுது. இந்த பக்கம் பால் நம்மளுக்கு நல்லா சுண்டி வந்தாச்சு. இப்போ இந்த பாலில் வந்து ஏலக்காய் பவுடர், தட்டி வச்ச ஏலக்காவை நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் பால் நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் கேரட்டு சுகர் ரெண்டுமே நல்லா கேரமலைஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு. கலரும் செம்மையாக இருக்குது. பால் அவ்வளோதான், 2 நிமிஷம் கொதிச்சிச்சு. ஏலக்காய் போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ண பால் எடுத்து நம்ம கேரட் வெந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதில் ஊற்றிக்கலாம். அந்த கடாயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுறதுல தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கேரட் நம்ம கேரமலைஸ் ஆகிருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிச்சு அப்படின்னா நம்மளோட கேரட் கீர் வந்து ரெடி. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள். இதை குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு கேரட் அல்வா நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. அவ்வளோதான், நம்மளோட கீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக சூடாகவும் சாப்பிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்கிற ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் என்ன ஒரு ரெசிபி வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கேரட் கீர் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி குடித்தோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ.